ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் வந்து ஸ்பெஷல் வாழைக்காய் ரசம். இது என்னுடைய தோழர்கள், நண்பர்களாகி சப்ஸ்கிரைபர் நண்பர்களாகி எல்லாருமே கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வாழைக்காய் ரசத்துடைய வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து வந்து தாலி கல்யாணக்காரர் தாலி கல்யாணம் அது போட்டிருந்தேன். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. யார் எந்த ஃபங்க்ஷனில் தாலி கல்யாணம் வச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்குறது தாலி கல்யாணத்தோடு வந்து வாழைக்காய் ரசம் இருக்குதான்னு தான் கேட்பாங்க. ஏண்டா வெள்ளை சோறு தாலி கல்யாணத்தோட இந்த வாழைக்காய் ரசம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அதோடைய டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா தாலி கல்யாணத்துக்கும் வாழைக்காய் ரசத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது எப்படி வைக்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம வந்து அரிசி களையிறோம்ல, அரிசி கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சின்ன ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய சைஸ் தக்காளி பழம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இது வந்து 2 வாழைக்காய்க்கு உண்டான புளியை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த அரிசி கழுவுன தண்ணியை எல்லாம் ஊற வச்சுப்போம். இது வந்து இப்போ வந்து இது வாழைக்காய் வந்து பிஞ்சு வாழைக்காயெல்லாம் வாங்கக்கூடாது. நல்ல நெருவும் வாழைக்காய், அதாவது முத்தின வாழைக்காய் இருப்பாங்க. அந்த வாழைக்காயை எடுத்து இந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, நெட்டாக. இதே மாதிரி 2 வாழைக்காயை கட் பண்ணி வச்சுப்போம். இது வந்து 2 வாழைக்காய்க்கு உண்டான புளி தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தக்காளி வந்து 5 தக்காளி. இங்கே பாருங்கள், நான் அம்மா 3 தான் வச்சு கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அம்மாவுக்கு தெரியாமல் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், எந்த வெங்காயம் சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி போடுறதுக்கு. இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நம்ம மிக்சிலெலாம் அடித்து போடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ரசத்துக்கு வந்து மிக்சிலெலாம் அடித்து நம்ம தக்காளி ஊற்றினோம்னா அது டேஸ்ட்டு கொடுக்காது. அதுக்காக நம்ம கையால் எவ்வளவு நல்லா செஞ்சு நல்லா கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிப்போங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். பிசைஞ்சு நல்லா கரைச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இதுக்கு ரசத்துக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். பாருங்கள், எங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ 2 வாழைக்காய்க்கு உண்டான அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த இதிலே வந்து அந்த தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதிலே வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு போட்டுப்போம். அந்த தக்காளியோட போட்டுட்டு இதுக்கப்புறம் பாருங்க, அந்த தரையெல்லாம் என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. தண்ணி மெத்தையில் கீழே கை தவறி கப்பு கீழே விழுந்துருச்சு. ஃபுல்லாக தரையெல்லாம் தண்ணி ஆகிடுச்சு. அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அதான் தரையெல்லாம் ஃபுல்லாக அப்படி ஈரமாக இருக்குது, பார்த்துக்குங்க. யாரும் என்ன எப்படி இருக்குன்னு நினச்சிட வேணாம். இப்போ வந்து நம்ம அந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம்ல, தாளிக்கிறதுக்குள்ள வெங்காயத்தை வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்து கொஞ்சம் ஒரு 5-6 பல்லு பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து இந்த இடி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிடணும். இங்கே பாருங்கள், இடிச்சிட்டு இருக்கையில் ஒரு பூண்டு கீழே விழுந்துருச்சு. அதை அப்படி இன்னொரு கையால் எடுத்து அதையும் கழுவி இந்த இதோட சேர்த்து போட்டு இடிச்சிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரொம்பவும் மையாக இடிச்சிடக்கூடாது. இந்த பக்குவத்தில் நம்ம இடிச்சிட்டு அந்த வாழைக்காய் தக்காளியில் வச்சுருக்கோம்ல, அதோடு வந்து இந்த இதையும், ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து பச்சையாக வேக வைக்க போகிறோம். இது அதுக்காக தான் இப்போ வந்து இடித்து வெங்காயம் பூண்டெல்லாம் இதிலே வந்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நாங்கள் 1/2 ஸ்பூன் காரம் கரெக்டாக இருக்கும். இந்த 2 வாழைக்காய்க்கு வந்து எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து உப்பு அளவுக்கு அதுக்கு தகுந்தாப்புல. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூளெல்லாம் நான் கலக்கலைங்க. எங்கள் வீட்டு தனி மிளகாத்தூள் தான். இது மிளகாத்தூளே வந்து நல்ல கலராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல கலராக இருக்குது பாருங்கள். தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா பாருங்கள் ஒரு சூப்பரான கலராக இருக்குது. இதை அப்படியே வந்து இன்னொரு சட்டியில் மாற்றிடுவோம். இன்னொரு கடாய்க்கு மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா கொதித்து வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து மாற்றி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை அப்படியே கொதித்து வேக வைக்கணும். அந்த வாழைக்காய் வந்து கொதித்து வெந்துட்டுருக்கையில் நம்ம வந்து அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம். புளியை கரைக்கிறது, அப்புறம் அந்த கூட்டு மாவு, நம்ம மிளகுத்தூள், அரிசி மாவு அதெல்லாம் கரைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வாழைக்காய் வெந்துட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், பாதி பக்குவத்தில் வாழைக்காய் வெந்துருச்சு. இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து புளி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கெல்லாம் அந்த வேகிறதுக்கு இடையில வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோமா, அந்த புளியை கரைச்சி ஓடெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்குறேன். இந்த வந்து அந்த புளியும் இதில் ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்பவும் வெந்துச்சுன்னா வாழைக்காய் வந்து அப்படி கொலன்னு குழஞ்சது மட்டும் வந்துடும். அரை பக்குவம் வரையில் வந்து நம்ம புளியும் இதில் ஊற்றணும். புளி ஊற்றி
இதை கொதிச்சுட்ருக்கையில் ரொம்ப கலகலன்னு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா 2-3 கொதித்து வரையில் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது அரிசி மாவு, கூட்டு மாவு, அந்த மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு மிளகுத்தூள் அதெல்லாம் போடணுங்கிற சொல்லுவேன். ஒரு 5-6 பூண்டு எடுத்து தனியாக வைக்க சொன்னேன்ல, அந்த பூண்டையும் இடிகளில் போட்டு நல்லா இடித்து வச்சுப்போம். இது வந்து அப்படியே வந்து நம்ம தாலிக்கறியான எண்ணெய் வச்சோமோ அதே ப்ராசஸ் தான். அது அதில் வந்து தக்காளி, புளி, கறி வாழைக்காய் சேர்க்க மாட்டேன். இதுக்கு தக்காளி புளி வாழைக்காய் சேர்க்குறது தான் வருது. இப்போ பாருங்கள், அந்த இடித்து வச்சுருக்கிறதுல ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து அப்படியே அமுக்கி வச்சு அந்த வாசம் போயிடாமல் அதை அப்படியே எடுத்து ஒரு சைடில் மூடி வச்சு பத்திரமா வச்சுருவோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு. இது 1/2 ஸ்பூன் வந்து பொரியரிசி மாவு. நம்ம அரிசியை வறுத்து அரைக்கிறோம்ல, அதுதான் பொரியரிசின்னு சொல்கிறோம், பொரியரிசி மாவு. இது வந்து மிளகும் வறுத்த மிளகு தான். வறுத்த மிளகுத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதை எல்லாத்தையும் வந்து ஒன்றாவை சேர்த்து கலந்து வச்சுப்போம். இந்த வாழைக்காய் புளியெல்லாம் விட்டுருக்கோம்ல, அதெல்லாம் கொதிச்சுட்டு வர்றதுக்குள்ளாட்டியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லோரும் என்ன ஸ்பூன் போட்டு கலக்காமல் கையில் கலக்குறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கையில் தாங்க கலந்து பழக்கம், ஸ்பூன்லாம் ரொம்ப கலந்து பழக்கம் இல்லை. இப்போ பாருங்கள், வாழைக்காய் இதெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் தாலி கல்யாணத்துக்கு வாழைக்காய் ரசத்துக்காக தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருப்போம். நம்ம நார்மலாக வந்து புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் மல்லித்தூள் அரைப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் இதுக்காக வந்து தனியாக இது வெறும் மல்லியை மட்டும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுப்போங்க. வறுத்து அதை போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுப்போம். அதோட எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளுமே சேர்க்க மாட்டோம். இதுக்கு தாலி கல்யாணத்துக்காக தனியாக வச்சு நாங்கள் வச்சுருக்க மல்லித்தூள் தான். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்குது. இது அந்த மல்லித்தூள் போட்டு நல்லா ஒரு 2-3 கொதித்த உடனே நம்ம அந்த வச்சுருக்கோம்ல இந்த மாவு மிளகுத்தூள், பொரியரிசி மாவு, பச்சரிசி மாவு அதெல்லாம் கலந்ததெல்லாம் இதில் வந்து அப்படியே தூக்கி ஊற்றி இதையும் ஒரு அப்படியே கொதிக்க விட்டுறணும். ஏன்னா ரொம்ப கலகலன்னு கொதிக்க விடக்கூடாது. இதையும் ஒரு கொதிக்க வரையில் நம்ம அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த இடிகளில் வந்து மல்லித்தூள் போட்டு அப்படியே வச்சுருந்தோம்ல, அந்த இதையும் எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு இந்த மல்லித்தலை இருக்குல்ல, மல்லித்தலையும் எடுத்து நம்ம அப்படியே தூவிட்டு இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து இதை கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துட வேண்டியதாங்க. தாளிப்பு கொடுத்துட்டா இது வந்து வாழைக்காய் ரசம் முடிஞ்சு போச்சு. வாழைக்காய் ரசம் இவ்வளோதான், ரொம்பலாம் பெரிய பிரமாதம்லாம் இல்லை. ஆனால் அதோடய டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த நான் சொன்ன இதே பக்குவத்தில் வச்சுட்டாக்கா இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு அந்த தாலி கல்யாணத்துக்கும் இந்த வாழைக்காய் ரசத்துக்கும் சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கையிலே எனக்கு நாவலாக எச்சி ஊறுது, அந்த அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வாழைக்காய் ரசம் வச்சு முடிச்சுட்டே எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து இதோடு வந்து நம்ம கூட வந்து என்ன வாழைக்காய் ரசத்துக்கு நம்ம சைடிஷ் என்ன செஞ்சுருக்குறோங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வெறும் வாழைக்காய் ரசம் மட்டும் வச்சுட்டு எனக்கு இதுக்கு சைடிஷ் என்ன, நான் தாலி கல்யாணம் ஏற்கனவே வச்சுட்டோம். இது வந்து என்னுடைய யூடியூப் தோழர்களான அனைவரும் கேட்டதுனால இந்த வாழைக்காய் ரசம் வீடியோவும் இப்போ வச்சு காமிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், சைடிஷ் வந்து அகத்திக்கீரை அவியல் தாங்க எங்கள் வீட்டில். இன்றைக்கி அகத்திக்கீரை தேங்காய் பால் போட்டு அவியல். இதை தான் இன்றைக்கி சாப்பாடு எங்கள் வீட்டில் தான். வாழைக்காய் ரசத்துக்கு அகத்திக்கீரைக்கு செம்ம டேஸ்ட்டு, செம்ம காம்பினேஷனாக சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இதை விட இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.